சீனா, பாகிஸ்தான், அடுத்து பங்களாதேஷ், இலங்கை, இந்த எந்த நாடுகளோடுமே நமக்கு உறவுகள் அவ்வளவு நல்ல எப்படின்னு கேட்டா, இந்தியா ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து நாம அதை உடைச்சோம். அது இன்னைக்கும் அந்த பகை தொடருது. இந்த பகையை தான் அவன் என்ன செய்றான், பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி தியரிய சிஏஏ செஞ்சதாகவும் அந்த உளவாளி பங்களாதேஷில் எங்க மர்மமான முறையில் அவருடைய பாடியை அப்படியே கொண்டு போயிட்டாங்களா? அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு எதிராக உலகத்தில் ஒரு சதி இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள். இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நாடா பங்களாதேஷ் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் பங்களாதேசத்தில் கூட ஜமாத்து இஸ்லாமி இது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ரைவல், அதாவது அடிப்படையான மத தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மோசமான குரூப்ஸ். எதை எடுத்தாலும் இந்தியா தான் தூண்டி விடுகிறது என்று பாகிஸ்தான் எப்படி சொல்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைக்கு தான் நீங்க ஷாஹித் சம்சாத் என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படைகளுடைய இந்த தலைவட்டை காட்டும் போது இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை காட்டும். சைனாவும் பாகிஸ்தானும் உறவு, அந்த உறவுல இன்னைக்கு சீனாக்காரன் ஏராளமான பணத்தை பங்களாதேஷ் கையில கொடுத்தான். முகமது யூனுஸினுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், பங்களாதேஷுடைய இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் பாகிஸ்தானுடைய கூட்டுப்படை தலைவரை ஷம்சத் மிஸ்ரா சந்தித்து பேசியிருக்காங்க. எங்கன்னா பங்களாதேஷுடைய தலைநகர் டாக்காவில் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்ப பங்களாதேஷுடைய இடைக்கால தலைவர் கூட்டுப்படை தளபதிக்கு வரைபடம் போன்று ஒரு பரிசளிக்கிறார். அந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களான அந்த நேபாள், திரிபுரா, அது போன்ற மாநிலங்கள் 8 மாநிலங்களுடைய பகுதிகள் அந்த மேப்ல அடங்கி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதன் மூலம் அவர் இந்தியாவுக்கு என்ன சார் சொல்ல வராரு? இல்லை, எப்படின்னா முதல்ல நமக்கு இந்த பிரச்சனையில ரொம்ப முக்கியமானது நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரிஸினுடைய நம்முடைய உறவுகள். இந்தியாவை பொறுத்தவரை நம்ம இதை பார்க்குறோம், நமக்கு பக்கத்து நாடுகள் அப்படிதான் நம்ம இந்த பிரச்சனை போகணும். முதல்ல சீனா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து பங்களாதேஷ், இலங்கை, மால்தீவ்ஸ், நேபாள், இந்த மாதிரி ஒரு 6-7 கண்ட்ரி இருக்கு. இந்த எந்த நாடுகளோடுமே நமக்கு உறவுகள் அவ்வளவு நல்லா இல்லை. எப்படின்னு கேட்டா சீனாவோடு எப்போதுமே பிரச்சனை. இப்போ பங்களாதேஷுக்கு அந்த அம்மா, அதை சொல்ல வரேன், அந்த அம்மா ஷேக் ஹசீனா அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்துருந்தோமே சார், அந்த பிரச்சனை கிறிஸ்து போது அப்படியெல்லாம் உறவு இருந்ததே. இப்போ ஏன் இப்படி? இப்போ நீங்க சொல்றது, நான் சொல்றது பொதுவாக சொல்றேன். ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய இந்திய நாட்டோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அது ஒரு நம்ம நமக்கு அப்படிதான். நமக்கு என்னைக்கு கட்டுப்படாத ஒரு ஆளுன்னா பாகிஸ்தான்காரன் தான். அவனோட நம்ம எப்பவுமே நெருக்கமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாடுகளும் தனது நேச நாடுகளோடு ஒரு இணைப்பில் இருப்பாங்க. இப்போ இலங்கையில் இருக்கும்போது ராஜபக்ஷ ஒரு மாற்றமான ஒரு நிலையை வைத்திருந்தார். மைத்ரிபால சிறிசேனா அது ஒரு விதமான விஷயம். ரணில் விக்ரமசிங்க ஒரு வகமா இருக்கிறார். அனுராத குமாரா இப்போ இருக்கிற திசா நாயக் அவர் ஒரு வலதுசாரி ஜனதா விமுக்தி பெரமுனா. அப்ப நாங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு ஐடியாலஜியும் கவனமாக கையாளுவோம். ராஜபக்ஷ காலத்திலும் சரி, மைத்ரிபால சிறிசேனாவும் கருத்துறது, பிரேமதாசா, ஜேஆர்டி ஜெயவர்தன, பண்டார நாயக்கா, இந்த வயர்லார் ரத்னா இப்படியே வருங்கன்னு வைங்களேன். அப்படி பார்க்கின்ற போது பங்களாதேஷ் 1972 தான் பிரிஞ்சு போனது. இத்தனாவது 1972. இந்த பிரிவினை என்பதை நாம் வலிமையாக அந்தைய ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்களுடைய தீர்க்கமான ஞான புத்தியோடு நாம் ஒரு பிரித்து கொடுத்தோம். அவர்களுடைய தாய்மொழி பெங்காலி, முஸ்லிம்கள் தான், 2 பேரும் ஒரே கொள்கையுள்ள முஸ்லிம்கள் தான். இவர்களுடைய தாய்மொழி உருது, அந்த ஒரு மொழி எது நம்ம பாகிஸ்தானுக்கு. அப்ப இந்தியா ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து நாம அதை உடைச்சோம். அது இன்னைக்கும் அந்த பகை தொடருது. அந்த பகையை தான் அவன் என்ன செய்றான், என் நாட்டை உடைச்சல, ஓ நாட்டை உடைப்பேன், ஓ நாட்டை பிரிவேன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்த காஷ்மீர் விவகாரத்துல தெஹ்ரீகே, அதாவது ஜெய்ஷி முகமது, அல்பதர் போன்ற இயக்கங்களை தூண்டி விடுறாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். இப்போ நீங்க
ஷேக் ஹசீனா வந்து ஒரு பெரும் மாணவர் போராட்டம் ஏற்பட்டு நாட்டில் ஒரு அது என்னது ரிவோல்ட் ஆமா, புரட்சி புரட்சி. ஏற்பட்டு தான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கும் பாதுகாப்பாகத்தான் நம்ம நாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எங்கேயும் இருப்பாங்க, அது ஒரு ரகசியம் விஷயம். மர்மமாகவே இருக்கு. மர்மமாக இருக்கிறார். இப்போ அதுக்குள்ள இடைக்கால ஒரு அரசு நீங்க சொன்ன மாதிரி முகமது யூனஸ், அவர் ஒரு எமினன்ட் டிஸ்டிங்ஸ் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல ஒரு கல்வியாளர். திருப்பி சொன்னா இந்தியாவுடன் கூட அதிகமாக ஒரு நல்ல ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனா இந்தியாவுக்கு ஹசீனாவுக்கு அப்புறமும் இல்லாம நாம படிச்ச அளவுல இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நாடா பங்களாதேஷ் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் மத அடிப்படைவாதம். மத அடிப்படைவாதம் பாகிஸ்தானையும் மேஞ்சி பாகிஸ்தானை இல்லாமே ஆக்கிட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் அழிஞ்சு போனதுக்கு காரணம் மதத்தை ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தாலே அவன் உருப்பட மாட்டான். எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க இந்துத்துவமாக இருந்தாலும் சரி, மதம் எப்படி இருக்கணும்னா ஒரு கொள்கையோடு இருக்கணும். ஒருவன் நம்புகிறான், ஒரு சாமி கும்பிட்றான்னா அவன் போய் கும்பிட்டு போகலாம். அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு கடவுளை நான் நம்புகிறேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கணும். ரோடை ஃபுல்லாக போய்கிட்டு அடுத்தவனை சண்டை பிடிக்கிறது, அடுத்தவனை குறைச்சி பேசுறது, இந்த மாதிரி கூத்துலாம் அந்த மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட மதவாதம் இருக்கு பாருங்க. அதுதான் விளங்காம போச்சு பாகிஸ்தான். அதே மதத்தை பின்பற்றுகிற சவுதி அரேபியா வளர்ந்துருக்கா, கல்ஃப் நாடுகள் எல்லாம் வளர்ந்துருக்குல்ல. அவன் நம்பிக்கை, அவன் பிராக்டிஸோட சரி. இந்த மாதிரி வெறித்தனமான விவகாரம் அவன்கிட்ட கிடையாது. புரியுதா? இப்போ அந்த வெறித்தனத்துக்கு உள்ள வந்ததுதான் பங்களாதேஷ். அதுக்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய ஜமாத்துல் இஸ்லாமிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து இஸ்லாமி. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்துங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய அமைப்பு. அங்க இருக்க ஜமாத் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கோர்வை கொண்டு அந்த ஜமாத் இஸ்லாமி இது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ரைவல். அதாவது அடிப்படையான மத தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மோசமான குரூப்ஸ். இவங்க டாமினேஷன் அங்க இருக்கிறனால அந்த நாட்டில் இருந்து இளைஞர்கள் ஒரு மனமாற்றம் செய்யப்பட்டு மதவாதம் என்கின்ற போதையிலே ஊழ்கி இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பை கக்குகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டா? இந்த வெறுப்பை கக்கிறதன் விளைவாக அவ நாட்டினுடைய அந்த அவ்வளோ டிப்ளமேட்டிக் ராஜ்ய ரீதியான ஆட்களும் இந்த இப்போ அதனால தான் ஷேக் ஹசீனா நம்மள்கிட்ட அப்படி இல்லை. அவங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ்டு ஃபேஸாக இருந்தாங்க. அவங்க அப்பாவுடைய காலத்தில், இது மாணவியா இருக்கின்ற காலத்தில் இந்தியாவோடு ஒரு நெருக்கம். இந்த ரெவோல்ட்டுக்கு அப்புறம், இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சிக்கு அப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியா தான் இதற்கு காரணம். இந்தியா எதை எடுத்தாலும் இந்தியா தான் தூண்டி விடுகிறது என்று பாகிஸ்தான் எப்படி சொல்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைக்குத்தான் நீங்க ஷாஹித் சம்சாத் என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படைகளுடைய அந்த தலைவட்டை காட்டும்போது இந்தியாவை நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரேட்டர் ஸ்டேட், இப்போ வார்த்தை வருது பாருங்க, கிரேட்டர் இஸ்ரேல், இந்த கிரேட்டர் பங்களாதேஷ், இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை காட்டுது. அதுதான் அவர் கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா, நார்த்து ஃபேஸில் ஒரு 6-7 நாடு. அதை வந்து கனவுலையும் கூட இந்தியாட்ட தான் எடுக்க முடியாது. கனவே காண முடியாது. அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பங்களாதேஷ் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் நாடு. என்ன காரணம் சார் அது அவர் வந்து அதை இணைத்து காட்டுறதுக்கான அவசியம் ப்ரோவோக் பண்றது சார். பாகிஸ்தான் இது வந்து பாகிஸ்தானுடைய கைகள் இருக்கு, சீனாவுடைய கைகள் இருக்கு சார். சீனா வந்து பாகிஸ்தானுக்கு 4 லட்சம் கோடிங்கிற அளவுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. கடனை கொடுத்து ஒரு 5 பில்லியனை கடன் கட்ட சொல்லி தான் அழுத்தம் கொடுத்தான். யாரோட? இலங்கையில் ஹம்மாந்தோட்டங்கிற இடத்துல 99 வருஷம் குத்தகை. இலங்கையில் கிரைஸ் வந்து ஒரு 5 பில்லியன் 45 ஒரு 40,000 இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வந்து முடியல. எனக்கு காலாவதி ஆகிட்டு கொடுத்து தான் ஆகணும்னு கேட்குறான். யாரு? சீனா. அவன் கொடுக்க முடியாமல் நாடு மூழ்கி நாசமாக போய் கடைசியில் நாம தான் பணத்தை கொடுத்தோம். 2 பில்லியன் இந்தியன் டாலரை கொடுத்து இறக்குமதி செய்கிறதற்கு பணமில்லாத நேரத்தில், எரிபொருள் தட்டுப்பாடு வந்த நேரத்தில் இந்தியா தான் உதவி செஞ்சு அவனை இன்னைக்கு தூக்கி விட்டு இன்னைக்கு ஒரு கிலோ காய்கறி 1500 ரூபாய் வித்துச்சு. நம்ப முடியுமா? இலங்கையை இன்னைக்கு ஒரு நார்மலைசேஷன் ஆகி இன்னைக்கு ரஜபக்ஷ போன்ற கும்பல்கள்லாம் நாட்டை விட்டு வெளியே போயிட்டான். புரியுதா உனக்கு? அவன் ஒரு சிங்கள ஒரு ஜெனோசைட், வெறியர்கள், ஜெனோசைட், ஒரு எத்னிக் கிளீனிங், தமிழர்களை நாசமாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் இன்னைக்கு வெளியேறிட்டு. அப்ப அங்க ஒரு சிங்கள மதவாதம் இருந்துச்சு. அந்த தேரர்கள் இருக்கிறாங்க, அந்த தூண்டி விட்டது பர்மாவில் இருந்து. அதே மாதிரி இங்கே ஜமாத்துல் இஸ்லாமி இருக்கு. பாகிஸ்தான்ல சொல்ல வேண்டியதில்லை, தேளு, பாம்பு, நட்டுவாக்காளி,
உலகத்துல என்ன தீவிரவாத குரூப்ஸ் இருக்கோ அதுதான் 2017 சிலது பிறப்பிடமாகவே இருக்கு. நான் சொல்லல, அமெரிக்க அதிபர் சொல்றாரு. இப்ப சொல்லல, இன்னைக்கு அவன் சஃபாஸ் கூட 2 பேரும் கை குறித்து ஐயா அவர்களுக்கு என்ன கொடுங்க, நோபல் கொடுங்கிறான். அதே ட்ரம்ப் தான் சொன்னாரு, உலகத்தினுடைய சென்டர் பார்ட் எதுல, தீவிரவாதத்துல நீ தாண்டான் சொன்னாரு. மறக்க முடியாது, ரெக்கார்டு. ஆமா சார், கண்டிப்பா. அப்ப நம்ம அப்படி கிடையாது. நம்மளை பத்தி எந்த நாட்டுல இந்தியாவை பத்தி கேட்டாலும் ஒரு நைஸ் பீப்புள். அமெரிக்கால நைஸ் பீப்புள்னு சொல்றீங்க, ஆனா பூட்டான்ல இருந்து போற பூட்டான்ல இருந்து அப்புறம் மியான்மர் அந்த பக்கம் அங்கிருந்து பங்களாதேஷுக்கு இந்தியா வழியாக போகக்கூடிய பொருட்களை இப்போ இந்தியா தடை பண்ணிருக்கேன் சார். இது சரியான அணுகுமுறையா? இந்தியா வழியாக போறது கடத்தலுக்கு தான் தடை பண்ணியிருப்பாங்க. அதாவது போறதுக்கு, அதாவது சில விஷயங்கள் இருக்கிறாங்க, பல பொருட்கள் போதைகள் கடத்தல் எப்பவுமே நடக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்தியா, அதாவது நாம அன்னைக்கு பேசும்போது சொன்ன, நமக்குன்னு ஒரு சாவரின் நேஷன் இருக்கு சார். இப்போ உலகத்துல நீங்க பாருங்க, ஒரு பெரிய டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இந்தியாவை எதையும் நம்ம விசாரிக்க முடியாது. இப்போ 370 ஆப்ளிகேஷன் கொண்டு வந்ததுக்கு இட் வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் டிஃபரண்ட் பெர்செப்ஷன். எங்க நம்ம காஷ்மீர்ல. ஆனா அந்த ஒரு ஸ்பெஷல் லா இருக்கு. டெலிகாம் சிஸ்டத்தையோ டிஃபென்ஸ் சிஸ்டத்தையோ எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸையோ அந்த நாட்டு அந்த 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 370 லைன் போது அவங்களுக்கு ரைட் கிடையாது. டெலிகம்யூனிகேஷன் நமக்கு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரைட் இருக்கு. டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அவங்க கேட்க முடியாது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் விஷயத்துல அவன் பேச முடியாது. மற்றபடி நமக்கு அவங்க செலவு கொடுக்கலாமே தவிர, எல்லை என்பது மத்திய அரசினுடைய முழு கண்ட்ரோல் உள்ளது. நல்லா கவனிங்க. இப்ப அதை இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு, மோடி பேசுறாங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்துல உட்காரும் போதுதான் அந்த வேதனை தெரியும், அந்த வலி என்ன தெரியும். புரியுதா உங்களுக்கு? நேற்று முந்தானத்துக்கு கூட பழைய தகவல் தான். பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு பெரிய கான்ஸ்பிரசி செஞ்சாங்க. அவர் தப்பி வந்துட்டாருன்னே RSS ஆர்கனைசர் வந்திருக்கு. உங்க இதுலயும் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். உங்க அழகான ஒரு விஷயம் நம்முடைய நண்பர்கள் தான் பேசியிருந்தாங்க. RSS நானும் அதை படித்தேன், எனக்கு தெரியும். ஆர்கனைசர்ல பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி தியரிய CIA செஞ்சதாகவும், அந்த உளவாளி பங்களாதேஷ்ல எங்க மர்மமான முறையில் அவருடைய பாடியை அப்படியே கொண்டு போயிட்டாங்களா? ஆமா சார், அமெரிக்காவுக்கு போயிட்டா. இது ரொம்ப வருத்தம் அளிச்சது. நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக நம்ம அப்படி பார்க்கணும். நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு சார். பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக, அதெல்லாம் நம்ம நம்ம கூட்டுக்குள்ள. வெளியே இருக்கும்போது நான் ஒரு இந்தியன், எனது தலைவர் தான் மோடி, எனது தலைவர் தான் யாரா இருந்தாலும் சரி, யாரே அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப நீங்க சொன்னீங்களே, எதற்கு இந்தியா எந்த பகுதியில இருந்து போகுது, அந்த பூட்டான் அந்த பகுதியில் இருக்கு, அதுக்கு நமக்கு தெரியாது. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு விருகம்பாக்கத்துல உட்கார்ந்துகிட்டு கேரளாவில் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் உட்காந்து கருத்து சொல்ல முடியாது. அதற்கு இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் ஃபோர்ஸும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் காரிடாரும் தெரியும். இப்போ மணிப்பூர்ல கலவரம் நடக்கு, கலவரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் போகலங்கிறது விஷயம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரோவோக்டு அண்ட் இன்ஸ்டிகேஸ் ஆபரேஷன் வாஸ் பீயிங் மேட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் கண்ட்ரி. யார்கிட்டேருந்து வருது தெரியாது. அவனுக்கு அவ்வளோ பேர் சைனா துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான். மணிப்பூர்ல இருக்கிறவனுக்கு அவ்வளோ பேர் சைனா துப்பாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு எங்கிருந்து சைனா துப்பாக்கி வருது? நாகாவுக்கு அந்த பக்கத்துல இருந்து வர்றானா, பர்மாவில இருந்து, அங்கிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் வருதுன்னா அவன் செய்வான். இப்போ நாம சில விஷயங்களை செய்யத்தான் செய்வோம், நம்முடைய உளவு அமைப்புகளும் செய்யும். ஆனால் நாம பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான்லாம் ஒன்றும் ஈடுபடலைங்கிற செய்தி வருது. பலுசிஸ்தானும் தனி செப்பரேஷன் நாடு கேட்குறாங்க. அதனால இப்போ முகமது யூனுஸினுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய நடவடிக்கை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கல்வியாளர் அந்த நாட்டில் ஒரு வேளை ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற கடும்போக்குவாத அடிப்படைத்துவ இஸ்லாமிய போக்காளர்கள் மூலம் நீங்க சொன்ன மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏழைத, அங்க இருக்குள்ள ஷாஹிது, அவர் பேர் என்ன சொன்னீங்க, கூட்டுப்படை தலைவர் ஷம்ஷத் மிஸ்ரா சார், ஷம்ஷத் மிஸ்ரா கையில கொடுத்து காட்டினது ஒரு குழப்பத்தை உருவாக்குவே தவிர, கற்பனையில கூட பாகிஸ்தானோ, கற்பனையில கூட ஜமாத்துல் இஸ்லாமி ஃபண்டமெண்டல் குரூப்போ, காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளோ, ஜெய்ஷி முகமதோ, அல்பதரோ நினைக்க முடியாது. அது பங்களாதேஷ் நினைக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம் சார். அதே போல 2016 பங்களாதேஷுடைய தலைநகர்ல ஒரு பயங்கரவாதி ஷாகிர் நாயக் என்பவர் ஒரு தாக்குதல் நடத்திருக்காரு. சொந்த நாட்டு மக்களே பல பேர் அங்க உயிரிழந்திருக்காரு. அவரை தடை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு பங்களாதேஷ் வரவேற்பதாக செய்திகள் வெளியா இருக்கு. என்ன திட்டம் வச்சிருக்காங்க பங்களாதேஷ்? இல்ல, இப்ப ஜாகிர் நாயிக் ஒரு பயங்கரவாதின்னு நீங்க சொல்றீங்க. அது அந்த கருத்துல நமக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. இந்திய அரசு அவர் ஒரு பயங்கரவாதியா சொல்றாங்க. அப்ப இந்திய அரசு சொல்கின்ற போது அது விசாரணைக்குரிய விஷயம். அவர் ஒரு இஸ்லாமிக் மத போதகர்.
கம்பேரிசன் ரிலீஜன்ஸ், பைபிள் அண்ட் குரான் அப்படின்ட்டு சொல்லுவார். மோனோதிஸ்டிக் இஸ்லாமிக், ஒரு கடவுள் பெரிதா பல கடவுள் பெரிதா, அவருடைய இதைத்தான் சொல்றேன். அவரால் ஊந்தப்படுற விஷயத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. அந்த முகமது ஜாகிர் நாயக், அவர் மும்பை கொண்ட ஒரு இளம் மருத்துவர், ஒரு டாக்டர். அவரை அவருடைய பேச்சால் உலகம் முழுவதும் அவருக்கு தடை செய்யப்பட்டது. இந்தியாவில் இந்த கம்பேரிங் ரிலீஜன் ஆகும்போது நிறைய பேர் மதம் மாறக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததாக பல குழப்பம் வந்துச்சுனாக்க முதல்ல யூகேல அவருக்கு தடை செஞ்சுட்டாங்க. யாருக்கு? ஜாகிர் நாயிக். அதுக்கப்புறம் இந்தியாவில் அவருடைய இந்த அட்டாக், பயங்கரவாத அட்டாக் நடக்கும்போது பங்களாதேசிகள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இவருடைய பேச்சில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தணுங்க, தேர் கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி, அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்று இந்திய அரசின் சார்பில் சொல்லப்படுகிறது. ஜாகிர் நாயிக்கு மலேசியாவுக்கு போய் அங்குள்ள சிட்டிசனுக்கு போய் அங்கே இருக்கார். அதனால நம்ம நாடு என்ன சொன்னாங்க, அவரை விசாரிக்கணும், நீங்க எங்க நாட்டுக்கு அனுப்புங்க. இந்தியாவில் அவர் மகாராஷ்டிராவில் தான் ஒரு டாக்டரா இருந்தார், பீஸ் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருந்தார். அப்போ மலேசியா சொன்னது இல்லை, நாங்க இந்தியாவுக்கு அவரை அனுமதிக்க போகலன்னு சொல்லிட்டு அவருக்கு சிட்டிசன் கொடுத்து அங்கேயே வச்சுட்டார். அதனால நம்ம என்ன பண்ணிவிட்டோம், அங்க இருந்து பாம் ஆயில் இம்போர்ட் பண்றதையும் நிறுத்திவிட்டோம். எங்க மலேசியால அதிகமாக பாம் ஆயில் இம்போர்ட் ஆனது அங்கதான். அதுக்கு நம்ம ஒரு தடை ஏற்படுத்தினோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி தான் இருக்கிறாங்களே தவிர ஜாகிர் நாய்க்கு, ஆனால் அவர் நேரடியாக பயங்கரவாத தடையை நடத்தினதாக ஒரு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் அவருடைய பேச்சினால் நாங்கள் உந்தப்பட்டோம். அப்ப அவர் என்ன பேசினார், அவருடைய இஸ்லாமிக்கு அந்த கான்ஸ்பிரஸ்ல அவர் என்ன பேசினார், அவர் பேச்சில் இன்ஸ்டிகேட் இருக்கா, ஆபரேஷன் தூண்டி விட்டுருக்கிறாங்கிறதெல்லாம் நம்முடைய என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்டிப்பாக ஆராயும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் கண்டிப்பாக ஆராயும். அது மட்டும் இல்லை, நாம் சிஏஏயோடும் மற்றும் பல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோடும் டைப் வச்சிருக்கோம். அவர்கள் ஆராய்ந்து அது நடவடிக்கை எடுப்பாங்க. அதை அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் நான் சொன்ன இந்த ரிலேட்டடாக நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அடிப்படை குரூப்ஸு, இவர்களுக்கான கனெக்ஷன் என்னங்கிறதெல்லாம் இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிளவு இருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு தான் அந்த முப்படையுடைய ஜெனரல் இப்போ பங்களாதேஷ்ல இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் சந்தித்திருக்காரு. இப்போ இந்த நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு இப்போ சந்தித்து இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது சார் அண்டை நாடுகளுக்கு. இதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நமக்கு இந்த ராஜ்ய ரீதியாக நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோடு உறவுகள் நல்லா இல்லை. இலங்கையோடும் இருக்கிறது, ஆனால் அது ஒரு ஆழமாக ஒரு லோயலா இல்லை, முழுமையாக இந்தியாவோட விசுவாசம் இல்லை. இங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. அனுராக் இங்கே வந்திருக்கிறாரு, திசாநாயக்க. ஆனாலும் நாம் 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தோம் தமிழ் பிரதேசங்களில். நாம் நிறைய பணத்தை கொடுத்தோம். ஏன்னா நமக்கு அவனை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். யார? இலங்கை. இல்லைன்னு சொன்னால் நம்ம தென்பகுதியில் உள்ள மகேந்திரகிரி, குலசேகரப்பட்டினம், அப்புறமா ஆவடியில் உள்ள டேங்கு, கல்பாக்கம் எல்லாம் முனையில் வந்துடுது. அந்த அளவுக்கு அவன் கப்பலை கொண்டு அங்கே நிறுத்திக்கிட்டு இருக்கான். யாரு? சீனாக்காரன். ஹம்பாந்தோட்டையில் முழுக்க எடுத்துட்டான். சீனாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ அங்கேயே நமக்கு பாதுகாப்பு இல்லை இருக்கு. ஆனாலும் இலங்கை இலங்கைன்னு சொல்றதை விட அது சீனா மினி சீனா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ நமக்கு அங்கே ரொம்ப கவலை இருக்கு. நம்முடைய கவலை என்பது ரொம்ப சாதாரணமான கவலை இல்லை. இதுலெல்லாம் நம்ம அரசியல் பண்ணிடவே கூடாது. அடுத்த பார்த்தீங்கன்னா நிரந்தர எதிரியாக மாறிவிட்ட சீனாவும் பாகிஸ்தான். அவனும் அசாமில் பல கிலோமீட்டர்ஸ் உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் என்பது படையெடுத்து உள்ள ஊடுருவிட்டார். ஆனால் நமக்கு டிசென்ட் த கன்ஃபபுலேஷன் அமங் த ஆப்போசிட். இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளில் அதில் பல கருத்து இருக்கிற டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி கூட அதை சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே வீடு கட்டிட்டான், கடையை வெட்டிட்டான், பாலத்தை போட்டிருக்காங்க. இந்தியா அரசு தொடர்ந்து டு பி கண்டினியூஸ்லி டினைட், நாங்கள் அப்படிலாம் வி ஓன்ட் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. நாம் எப்போவுமே அரசு சொல்கிறத நம்ம கேட்க முடியுமே தவிர அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்பதற்கு நமக்கு சோர்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன எதிரி சொல்லவே முடியாது. அப்போ அவனுக்கு அவன் உறவு. யாருக்கு யாரு? சைனாவும் பாகிஸ்தானும் உறவு. புரியுதா உங்களுக்கு? அந்த உறவுல இன்னைக்கு சீனாக்காரன் ஏராளமான பணத்தை பங்களாதேஷ் கையில் கொடுத்துட்டான். அப்போ பங்களாதேஷ் அவன் நாட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி இருக்கிற போது இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். சீனா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஒரு முக்கூட்டணி. இலங்கை விட்டுருங்க,
மாலத்தீவு அவனுடைய விஷயம், மாலத்தீவுல இப்போ வந்தவனும் மோசமான ஆள் தான். அப்ப இவர்கள் அனைவரும் ஒரு கூட்டணி வைத்தது தான். நேபாளிலையும் அப்படிதான் தூண்டி விட்டு எல்லாமே அந்த நாட்டினுடைய உளவு அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது. ஆனா இந்தியா அந்த எக்ஸ்டர்னல் பாலிசி நல்லா இருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்குள்ள நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாம போச்சு, ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வராம போச்சுங்கிறது இட்ஸ் ரைசிங் லாட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எழுந்துதான் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானோடு நம்ம வர முடியாது, ஆனால் சீனாவோடு நீண்ட கால பகை இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான இப்போ இணைஞ்சிருக்குமே சார். இப்போ நம்ம ஏர்போர்ட் எல்லாம் விட்டுருக்குமே. இப்போ ஏர்போர்ட்டை விட்டுருக்கோம். இப்போ மறுபடி சந்திப்பு இருந்தாலும் அந்த 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 கான்ஸ்பிரசி அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் சாரத்தை உடுத்துக்கிட்டு வேஷ்டியை உடுத்துட்டு தான் இங்க கூட்டு வந்தாரு ஐயாவை மகாபலிபுரத்துக்கு. யார? ஜி ஜின்பியாவை கொண்டு வந்தாரு. நாம அன்னைக்கு சைனாவோட போனோம். எல்லா உறவுகளும் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அவர்களுக்கு கண்ணை கொடுத்தும். நம்ம நாடு வந்து ஒரு பெரிய அமெரிக்கா வந்து நல்லவனா பேசுவான், என்னன்னு பேசினாலும் அவனுடைய செல்ல பிள்ளை பாகிஸ்தான். எல்லாம் இம்ரான் கான்ல இருந்து அவ்வளவு பேரும் உலகத்துல இந்தியாவுக்கு எதிராக அதிகமான விஷயத்தை செஞ்சு 1978 ஜியாவுல் ஹக், பர்வேஸ் முஷாரஃப் வந்து இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமான விஷயங்களை செஞ்சான். அப்ப அவனுடைய பாலிசி நவாஸ் ஷெரீப் நாம எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அவன் இறங்க மாட்டான் என்பது அவனுடைய ரத்தத்துல ஊர்னது. உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் வந்து காஷ்மீரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஈரான் வரைக்கும். ஆனா பாகிஸ்தான் மட்டும்தான் அங்க ஐநாவில் போய் குழப்பம் வருதுங்கிறான். என்ன குழப்பம் வருது? டெமோக்ராட்ஸா ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்புல இருக்கோம். உனக்கு என்ன பாகிஸ்தான் மக்கள், அந்த மக்களுக்கு பாகிஸ்தான்ல சாப்பிடறதுக்கு வழி இல்ல, போராட்டம். பெஹல்காம்ல இருந்து புல்வாமால இருந்து தாக்குதல் நடத்துறிய, நீ கற்பனை பண்ணாலும் இந்தியாவை பிரிக்க முடியுமா? காஷ்மீரோடு காஷ்மீர் மக்கள் அவங்க மனோல நம்மள்ட்ட பாலிசியில கொஞ்சம் இருக்கு. 370 ஆப்ளிகேஷனை கொண்டு வரணுமா, ஸ்டேட் லெவலில் கொண்டு வரணுமா, டெரிட்டோரி எப்போ கேன்சல் பண்ண, இட் வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் அண்ட் நார்ம்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அது இந்தியாவினுடைய இன்டெக்ரல் பார்ட். ஹரிசிங்குடைய காலத்துல யாரோட சேர்க்கணும்? நேருடைய காலத்துல 52க்கு பின்பு ஹரிசிங் வந்து இந்து மன்னர். அந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்தியாவோடு தான் இருப்போம். அதுல ஒரு துண்டு ஆசாத் காஷ்மீரா போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இந்துத்துவ அமைப்புகள் ஆசாத் காஷ்மீரை பிடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் தேடி தான் நீங்க கேட்ட பங்களாதேஷ் இருக்கு பாருங்க, இந்தியர்களுக்கு எதிரான உணர்வு, இந்தியாவுக்கு எதிரான உணர்வு, இந்திய சமூகத்திற்கு எதிரான உணர்வு, ஃபண்டமெண்டல் கோர் மதவாதம், ஜமாத்துல் இஸ்லாமி. இரண்டாவது, தூண்டப்பட்ட சீனா, பாகிஸ்தான், அமெரிக்காவினுடைய கைகளும் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இங்கேயும் நடிப்பார்கள், அங்கேயும் நடிப்பார்கள். அவருடைய உளவாளிகள் மொசாத் எங்க இருக்கிறது, சின்பட் எப்படி இருக்கிறது, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் சிஏ எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அதை விட திறமையானவர்களா நாம் அதை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்திய தலைமையில் இருக்கு பாருங்க, மோடி தலைமையில 1000 பிரச்சனை இருக்கும், அவர்களுக்கு அவ்வளவு தலைவலி இருக்கு. ஏன்னா RSS எழுதின அந்த ஆர்கனைசர் கட்டுரை இருக்கு பாருங்க, அதை படித்தவுடன் ஒரு பதட்டம் தான் ஏற்பட்டது. இந்த அளவுக்கா இந்தியர்களுக்கு எதிராக உலகத்துல ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப கவலைக்குரியது. ஆனால் கவனமாக நம்முடைய வெளிவிவகாரத்துறை அதை கையாளும் என்பதில் 100% நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி சார். நம்மளுடைய அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி ரொம்ப விரிவாகவே எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேரில் வந்து பல்வேறு தகவலை அதை பற்றி சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.